அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் பொன்முடி மீதான புகாரில் எப்போது வழக்கு பதிவு செய்யப்படும் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். புகார் இல்லாமலேயே அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். முன்னதாக நடைபெற்ற விசாரணையின் போது இது சம்பந்தமாக டிஜிபி விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருந்தது. டிஜிபி ஆஜரானாரா? முழு விவரம் என்ன? பொன்முடி தொடர்பான வழக்கு விவரம் குறித்து தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொன்முடி வீடியோ இன்னும் பரவுகிறது என விசாரணையில் உயர்நீதிமன்ற நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். வீடியோவை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தலைமை வழக்கறிஞர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பொன்முடி மீதான புகாரில் எப்போது வழக்கு பதிவு செய்யப்படும் என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். புகார் இல்லாமலேயே அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதி கூறியிருக்கிறார். தொடர்ந்து இணைப்பில் மதியழகன் இருக்கிறார். மதி, ஏற்கனவே டிஜிபி இந்த விவகாரத்தில் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு நீதிபதி தெரிவிச்சிருந்த நிலையில டிஜிபி ஆஜரானாரா? முழு விவரம் என்ன? அமைச்சர் பொன்முடியினுடைய சர்ச்சை பேச்சு தொடர்பாக சென்னை நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறார். பொன்முடி தொடர்பாக ஏற்கனவே ஒரு வழக்கு தாமாக முன்வந்து எடுக்கப்பட்டிருந்த அந்த வழக்கின் விசாரணைக்கு வந்த போதுதான் இந்த விவகாரத்தை நீதிபதி கையில் எடுத்து பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இல்லை என்றால் ஏன் என்பது தொடர்பாக விளக்கமளிக்குமாறு தமிழக டிஜிபி காணொலி மூலம் ஆஜராக வேண்டும் அல்லது தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 4:45 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட பொழுது டிஜிபி காணொலி மூலம் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக நீதிமன்ற உத்தரவின்படி தலைமை வழக்கறிஞர் PS ராமன் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். அப்பொழுது பொன்முடியினுடைய பேச்சு தொடர்பாக பல்வேறு புகார்கள், அதாவது இதுவரை சுமார் 5 புகார்கள் பெறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அந்த புகார்கள் தற்பொழுது டிஜிபி அலுவலகத்தில் பெறப்பட்டு சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பின்னர் அது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதியை பொறுத்தவரை எத்தனை புகார்கள் பெறப்பட்டாலும் சரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளை இந்த விவகாரத்தில் பதிவு செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படும் பொழுது இந்த விவகாரம் நீர்த்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே ஒரு வழக்கு மட்டும் பதிவு செய்யுங்கள் என்று தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை 23ஆம் தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்தி வைப்பதாகவும் அன்றைய தினம் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், அந்த தகவலை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கிறார். பொன்முடியினுடைய பேச்சு இன்னமும் பரவி வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் இந்த பேச்சு, அதாவது அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட, அதாவது யூடியூப் உள்ளிட்ட இணையதள பக்கங்களிலிருந்து நீக்குவது தொடர்பாக காவல்துறை மூலம் உரிய அமைப்புகளுக்கு கடிதம் எழுதப்பட்டு அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியையும் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு நடவடிக்கையை நாம் எடுத்தாக வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இது போல பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை தற்பொழுது ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற பேச்சுக்கள் வருவதை நம்மால் தடுக்க முடியும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதாக ஒரு வழக்கறிஞர் ஒருவர் முறையிட முயன்றார். அப்பொழுது நீதிபதியை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை தற்பொழுது நான் கையில் எடுத்திருக்கிறேன், இது தொடர்பாக நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒருவேளை 3வது நபர்கள் யாரேனும் இதில் தலையிடவிட்டால் இந்த விவகாரத்தினுடைய தன்மை வேறு மாதிரி மாறிவிடும். எனவே தாமே கவனித்துக் கொள்வதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்த நீதிபதி அதற்குள்ளாக பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் அன்றைய தினம் அந்த தகவலை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முக்கிய உத்தரவாக எத்தனை புகார்கள் பெறப்பட்டாலும் ஒரு வழக்குக்கு மேல் பதிவு செய்ய வேண்டாம் என்ற ஒரு உத்தரவை 2வது முறையாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.